அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி குரானின் அற்புதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். குரானின் அற்புதத்தில் இன்றைக்கி பச்சை நிறத்துக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் 8 கதவுகள் இருக்குது, 8 வாசல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். சரிங்களா? இப்போ பச்சை நிறத்தை பற்றி பார்ப்போமா? திருக்குறானில் பச்சை நிறத்தினுடைய அற்புதத்தை பாருங்கள். 699 அல்லாஹ் தஆலா ஹலீரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 12 43 12 46 ஹுதுரின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது மொத்தம் எத்தனை தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 8 தடவை. இப்போ 3 தடவை நம்ம பார்த்துட்டோமா? ஏன்னா 6வது சூறாவில் 12வது சூறாவில் 2 மட்டும், அதுக்கடுத்து கஃபில் 18வது சூறாவில் 31வது ஆயத்து ஹுதுரன் இருக்கா. அப்புறம் 22வது சூறா 63வது ஆயத்து என்ன இருக்கா. அது மாதிரி 36 80, அதுக்கடுத்து 55 76, அதே மாதிரி 76 21. அப்போ இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் 8 கதவுகள்னு சொல்லி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த பச்சை நிறத்தை பற்றி சொல்லும்போது ரப்புல் ஆலமீன் 8 தடவையை பயன்படுத்தியிருக்கான். என்ன அதாவது சியாபன் ஹுதுரம் மின் சுந்து சிம் இஸ்தப்ரக், பட்டாடை, பச்சை கலர் பட்டாடை, பச்சை மரம், இப்படி வர்ணனை ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் பண்ணுறான். அதனால் இதை தொடர்பு படுத்தி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.